என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பியும் மார்க்கெட் டவுன் தான் மந்த்ஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டேவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 days 4 days மார்க்கெட் பாருங்க நல்ல ஒரு சைடு வேஸ்ல தான் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட் இன்னும் அப் சைடா டவுன் சைடாங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறதால ஸோ வரும் நாட்களில் தான் வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஓகேங்களா, ஸோ இப்போ நிஃப்டியோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,777 இப்போதைக்கான சப்போர்ட், 23,661 அடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் கீழே வந்தால் 23,536 ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,867. ஸோ நேற்று வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு திருப்பியும் அதை மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணல. ஓகேங்களா, அதே மாதிரி 24,000 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஓப்பன் ரெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் திங்கட்கிழமை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் ரெஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஓப்பன் ரெஸ்ட் பாருங்க 23,800. ஓகேங்களா, 23,800 பாருங்க 37 லட்சம் காலும் 57 லட்சம் புட்டும் இருக்கு. ஸோ கால் ரைட்டரை விட புட் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,800 அதிகமாக இருக்கிறதால 23,800 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான சப்போர்ட். சரிங்களா, நம்ம நேற்று வெளியில சொல்லியிருந்தோம் 23,800 வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல், மார்க்கெட் வந்து அப் சைடா டவுன் சைடா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து வருமானம் இன்னும் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டிஷன் கேண்டில் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டே கேண்டில், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 23,800 வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, சப்போர்ட். 23,900 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா கால் சைடு 42 லட்சமும் புட் சைடு 29 லட்சமும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன் ஓஏ இன்னைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 23,800 பாருங்க கால் சைடு -2.87 lakhs. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 3 லட்சம் கான்ட்ராக்ட் பக்கம் வந்து செல் பண்ணிருக்கிறாங்க, மைனஸ்ல இருக்கு. புட் சைடு வந்து பாருங்க 12 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து ஏட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ரைட் பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா, புட்டை தான் ரைட் பண்ணிக்கிறாங்க, காலை ரைட் பண்ணல, காலை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால 23,800 வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கான நல்ல சப்போர்ட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட் ஆகும். 900 பாத்தீங்கன்னா கால் சைடு 18 லட்சமும் புட் சைடு 12 லட்சமும் இருக்கிறதால கால் சைடு வந்து ஒரு சின்ன ஒரு 23,900 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அங்க பாருங்க ஒரு 75% வந்து பாத்தீங்கன்னா புட் சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ லைவ் மார்க்கெட்ல எப்படி வேணா ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 800 சப்போர்ட், 900 ரெசிஸ்டன்ஸ், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆப்ஷன் செயின்லையும் பார்த்தலாம். நம்ம ஆப்ஷன் செயின்ல நிப்டிக்கு பாத்தீங்கன்னா 23,800 கால் சைடு பாருங்க 50,000 குவான்டிட்டி -3,000 குவான்டிட்டி. சரிங்களா, ஸோ இந்த பக்கம் சைடு பாருங்க 76,000 + 16,000. ஸோ 23,800 சப்போர்ட். ஏன்னா புட் சைடு வந்து பாருங்க கால காட்டிலும் அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் இருக்கிறதால 23,800 வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 23,900 56,000 + 74. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து ஹையஸ்ட் பாருங்க 73,000 எங்கன்னா 24,000. ஸோ மார்க்கெட் 23,800 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்து வந்து பாருங்க 900 பிரேக் பண்ணா அடுத்து 24,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் சப்போர்ட், அடுத்த சப்போர்ட் எங்கன்னு பாருங்க 23,800 கீழே போனா அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 87,000 குவான்டிட்டி எங்கன்னு பாருங்க 23,500 தான். ஓகேங்களா, ஸோ அங்கதான் வந்து அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க கால் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் இன் ஒய் மைனஸ்ல இருக்கு, கிளியர் இருக்கு. நீங்க 23,800லயே பாருங்க 800 750 700 இல்லாம கிளியர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதாவது என்னன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே போகாது, மார்க்கெட் மேலதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுனா மார்க்கெட் மேல போலாம். இந்த பக்கம் சைடு பாருங்க புட் சைடு
ஃபியர் இல்ல தெரியுங்களா? அவங்க எல்லாம் வந்து எந்த விதத்திலையும் அவங்களோட பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்ணாம ஹோல்டு பண்றாங்க சேஞ்ச் இன் ஒயில. அப்ப என்ன அர்த்தம்னா புட் சைடு வந்து உங்களுக்கு ஹோல்டு பண்றாங்கன்னா மார்க்கெட் மேல போகும் ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடு வந்து ஃபியர் இருக்கு, அவங்க வந்து பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்றாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இல்லை. அதனால வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு 23,900 24,000 அடுத்தடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க ரெசிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க, தளர்த்திட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, அதை மைண்ட்ல வச்சுங்க. அப்போ மார்க்கெட் மண்டே கொஞ்சம் மேல போலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கான ஓப்பன் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அதை மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம 23,800க்கான கால் ஆப்ஷனும் 23,900க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 23,800க்கான கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கால் சைடு பாருங்க, மார்க்கெட் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல சைடுவேஸ் தெரியுங்களா. சைடுவேஸ் மீன்ஸ் ஒரு அக்குமுலேஷன்லேயே இருந்திருக்கு தெரியுங்க. 304 ரூபாய்க்கும் இந்த 150 ரூபாய்க்கும் இடையில தான் மார்க்கெட் வந்து பாருங்க 23ஆம் தேதி. ஸோ 23 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் என்ன இருக்கு, இன்னும் அக்குமுலேஷன்ல தான் இருக்கு, ஒரு சைடுவேஸ் தான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா. அதான் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்த ரெசிஸ்டன்ஸ் 267 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு கீழே வந்திருக்கான் தெரியுதுங்களா. ஸோ அந்த சப்போர்ட் கிட்ட இன்னைக்கு ப்ரீவியஸா எடுத்த சப்போர்ட் கிட்ட தான் மார்க்கெட் இப்போ நின்றுட்டு இருக்கு ஓகேங்களா. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து 150 இப்போதைக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 197, 227, 269, 304. அது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். 23,800க்கான கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 270ங்கிற பிரைஸ் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதான் இப்போதைக்கு கால் சைடு. கால் சைடு வந்து ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன்ல தான் மார்க்கெட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி புட் சைடு பாருங்க, புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, 118 அப்படிங்கிற சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு 167 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்கு. இந்த ப்ரீவியஸ் எடுத்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 டைம் வந்து அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாம ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ புட் சைடை பொறுத்த வரைக்கும் 118, 94 + 50. ஸோ இதுதான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 167, அதை பிரேக் பண்ணா அடுத்த லெவல் போவான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இந்த ஹை போவான், கிட்டத்தட்ட ஒரு 270 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஓப்பன் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் கால் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இதை ஜூம் அவுட் பண்ணி காட்டுற பாருங்க, ப்ரீவியஸா எடுத்த அதே ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் இன்னைக்கு எடுத்திருக்கு பாருங்க தெரியுங்க. 168 வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் 13 டிசம்பர்ல எடுத்திருக்கு. அதே ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் இன்னைக்கும் எடுத்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ண 167க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் புட் சைடு போகும். 23,900 புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியுதுன்னா மார்க்கெட் 900 பிரேக் பண்ணிட்டு 24,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அடுத்தடுத்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கால் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா. லைவ் மார்க்கெட்ல நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம டே கேண்டில் பார்த்தலாம். கால் சைடு வந்து ஒன் டே கேண்டில் பார்த்தலாம். ஸோ ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ டே கேண்டில் பாருங்க, சொன்னது இதுங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்னும் அதே மாதிரி இண்டிஷன் கேண்டில் தான் இருக்கு தெரியுங்களா. மூணுமே பாருங்க இண்டிஷன் கேண்டில் தான். ஸோ அக்குமுலேட் ஆகிட்டு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இண்டிஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்தது அப்படின்னா அந்த டே சைடு மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் ஆகும். ஸோ மண்டே வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு மீண்டும் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா கால் சைடு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கங்க. 3 நாளா மார்க்கெட் வந்து அக்குமுலேஷன்ல தான் இருக்கு இண்டிஷன் கேண்டில் ஓகேங்களா. ஸோ அது கால் சைடு. இன்னும் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்டே கூட அதை கொடுக்கலாம், இல்ல டியூஸ்டே கொடுக்கலாம். ஸோ மார்க்கெட் இன்னும் அப் சைடு போறது கன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி புட் சைடு பாருங்க, டே கேண்டில். ஸோ புட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன அடுத்தடுத்த சப்போர்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சப்போர்ட்டை உடச்சு அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. கால் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டம்ல அக்குமுலேஷன் நடந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் ரெடி ஆகிட்டு இருக்கு. புட் சைடு மார்க்கெட் திரும்பவும் அதோட சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறதால
ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெரிய மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஸோ அதனால வந்து ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பனர்ஸ் வச்சு பார்க்கும்போது கால் சைடு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ஸோ மண்டே வந்து லைவ் மார்க்கெட்ல தான் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் இந்த 167 சொன்ன பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா ஃபுட் சைடு, இதை பிரேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் மார்க்கெட் மேல போனாலும் இங்கே சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்பலாம். ஏன்னா ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கங்க. மார்க்கெட் திரும்ப திரும்ப அடுத்த சப்போர்ட்டை உடச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு, மைண்ட்ல வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் இங்க இருந்து வந்து ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதுதான் வந்து மார்க்கெட் இப்போதைக்கான நிப்டிக்கான கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. திங்கட்கிழமை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.